ராசிக்காரர்களுக்கு 2026ஆம் ஆண்டு ஆரோக்கியம், கல்வி மற்றும் குடும்ப வாழ்க்கை ஆகிய துறைகளில் சில சவால்களையும், நிதி மற்றும் தொழில் துறைகளில் சாதகமான பலன்களையும் கலந்து தரும் ஒரு ஆண்டாக இருக்கும். ஆண்டின் பெரும்பகுதி சனி பகவான் 5ஆம் வீட்டிலும், ராகு பகவான் 4வது வீட்டிலும் இருப்பதால் இந்த ஆண்டு ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும். ஆரோக்கியம் மற்றும் கல்வி ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆண்டின் தொடக்கம் சற்று பலவீனமாக இருக்கும். சனி மற்றும் குருவின் பாதகமான தாக்கங்களால் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. குறிப்பாக பிப்ரவரி 23 முதல் ஏப்ரல் 2 வரையிலும், ஆகஸ்ட் 2 முதல் செப்டம்பர் 18 வரையிலும் உடல் நலனில் கூடுதல் கவனம் தேவை. வாகனம் ஓட்டும்போது பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுவது அவசியம். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குருவின் சாதகமான நிலை காரணமாக உடல் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். கல்வியை பொறுத்தவரை இது ஒரு சராசரியான ஆண்டாக இருக்கும். உடல்நல பிரச்சனைகளால் படிப்பில் கவன சிதறல் ஏற்படலாம். 4வது வீட்டில் ராகு இருப்பது படிப்பில் கவனம் செலுத்துவதில் சிக்கல்களை கொடுக்கலாம். மேலும் 5ஆம் வீட்டில் இருக்கும் சனியால் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களின் ஆதரவு குறைய வாய்ப்புள்ளது. எனினும் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரையிலான காலகட்டத்தில் குருவின் அனுகூலமான நிலையால் உயர்கல்வி மற்றும் ஆராய்ச்சி மாணவர்களுக்கு சிறந்த பலன்கள் கிடைக்கும். தொடர்ச்சியான கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியால் மட்டுமே வெற்றி பெற முடியும். தொழில், வியாபாரம் மற்றும் நிதி. வியாபாரிகளுக்கு 2026ஆம் ஆண்டு நன்றாக இருக்கும். இருப்பினும் முடிவெடுக்கும் திறன் பலவீனமாக இருக்க வாய்ப்புள்ளதால் சரியான முடிவுகளை எடுக்க அனுபவம் வாய்ந்த நபர்களுடன் கலந்து ஆலோசிப்பது அவசியம். வணிகத்தில் எந்தவிதமான ஆபத்தான முடிவுகளையும் எடுப்பதை தவிர்க்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள். தொழில் ரீதியாக ஆண்டின் தொடக்கத்தில் கவனம் சிதறினாலும் இலக்குகளை அடைய விடாமுயற்சி தேவை. ஜனவரி 16 முதல் பிப்ரவரி 23 வரையிலும், மே 11 முதல் ஜூன் 21 வரையிலும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். பணியிடத்தில் வதந்திகள் மற்றும் எதிர்மறை எண்ணம் கொண்டவர்களை தவிர்ப்பதன் மூலம் ராகு சனியின் எதிர்மறை தாக்கத்தை குறைக்கலாம். நவம்பர் 12க்கு பிறகு மேலதிகாரிகளுடன் வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். நிதி வாழ்க்கைக்கு இந்த ஆண்டு சராசரியை விட சிறப்பாக இருக்கும். லாப வீட்டின் அதிபதியான புதன் சாதகமான பலன்களை தருவார். குரு பகவான் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை பாக்கிய வீட்டில் உயர்ந்து அமர்வதால் நிதி நிலைமை வலுப்பெறும். உங்களின் கடின உழைப்புக்கேற்ப நிதி ரீதியான கிரகங்களின் முழு ஆதரவு கிடைக்கும். காதல், திருமணம் மற்றும் குடும்பம். காதல் வாழ்வில் சில ஏற்ற இறக்கங்கள் காணப்படும். 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் சனி உங்கள் உறவில் தீவிரத்தன்மை இல்லாவிட்டால் பிரிவுக்கு வழிவகுக்கும். உறவில் அலட்சியம் காட்டாமல் அன்புடன் கையாள்வது அவசியம். ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரையிலான காலம் காதல் உறவுகளில் உள்ள சிக்கல்களை தீர்க்க உதவும். திருமண வாழ்க்கைக்கும் இந்த காலம் மிகவும் சாதகமாக இருக்கும். நிச்சயதார்த்தம் அல்லது திருமணம் குறித்த நல்ல திட்டங்கள் வரக்கூடும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரை கிரகங்களின் நிலை சாதகமாக இருந்தாலும் 2ஆம் வீட்டின் மீது சனியின் பார்வை காரணமாக குடும்ப உறுப்பினர்களிடையே சிறிய சச்சரவுகள் ஏற்படலாம். குரு பகவானின் ஞானம் மற்றும் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியும். 4வது வீட்டில் இருக்கும் ராகுவின் தாக்கத்தால் வீட்டு வாழ்க்கையில் அவ்வப்போது குழப்பங்கள் நீடித்தாலும் புத்திசாலித்தனத்தால் அவற்றை கட்டுப்படுத்த முடியும். சொத்து மற்றும் பரிகாரங்கள், நிலம், கட்டிடம் மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்களில் பலவீனமான பலன்களை கிடைக்கும். ஆவணங்களை பத்திரமாக வைத்திருப்பதுடன் சொத்து விவகாரங்களில் சட்ட ரீதியான சவால்களுக்கு தயாராக இருக்க வேண்டும். இந்த ஆண்டு புதிய வாகனம் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. தவிர்க்க முடியாத நிலையில் நிபுணர்களின் ஆலோசனையுடன் வாங்குங்கள். பரிகாரங்கள்: உடலின் மேல் பகுதியில் வெள்ளி ஆபரணம் அணியுங்கள். சனிக்கிழமைகளில் கோவிலில் பாதாம் பருப்புகளை நைவேத்தியம் செய்யுங்கள். வருடத்தின் முதல் பகுதி வியாழக்கிழமை கோவிலில் நெய் மற்றும் கற்பூரத்தை தானம் செய்யுங்கள். ஆரோக்கியம் 55%, கல்வி 60%, தொழில் மற்றும் வியாபாரம் 75%, நிதிநிலை 85%, காதல் மற்றும் திருமணம் 80%, குடும்பம் மற்றும் சொத்து 60%. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு, மெரூன், ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபட வேண்டிய தெய்வம் செவ்வாய் பகவான், முருகன்.